வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவின் சமகால அரசியலில் வார்த்தை ஜாலோனாக உள்ள ஸ்ரீலங்காவின் அனுரகுமார திசாநாயக்கா இந்த வார இறுதியில் ஸ்கண்டினேவிய நாடான ஸ்வீடனில் சந்திப்புகளை நடத்தி வருகிறார். இந்திய பிரியனரின் டெல்லி ஓதுதல்கள், கெனேடிய பயணம், கொழும்பில் சீன உயர்மட்ட குழுவுடன் பேச்சு என தொடர்ந்த அனுரகுமார திசாநாயக்காவின் அண்மைக்கால அரசியல் நிகழ்ச்சி நிரல்கள் தற்போது ஸ்வீடனில் தரித்துள்ளன. ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் ஸ்வீடன் ஆதரவாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிகழ்வுகளில் பங்கெடுத்து வரும் அனுரகுமார திசாநாயக்கா ஒளிமயமான ஸ்ரீலங்காவின் எதிர்காலத்துக்குரிய தனது திட்டங்களை ஒலிக்க விடுகிறார். இன்னும் சற்றுக்குரிய 5 மாத காலத்தில் ஸ்ரீலங்காவில் எதிர்நோக்கப்படும் அரசு தலைவர் தேர்தல் களத்தை மையப்படுத்தி அனுரகுமார திசாநாயக்காவின் வார்த்தை ஜாலங்கள் ஸ்டாக்ஹோமிலும் பறக்கும் நிலையில் வடக்கில் யாழில் அண்மையில் நடந்த தந்தை செல்வா நினைவு உரை தூவானங்களும் தமிழரசு கட்சியை மையப்படுத்திய நீதிமன்ற குடுமி பிடிகளின் லாவணிகளும் தொடர்கின்றன. தந்தை செல்வா என விളിக்கப்படும் SJV செல்வநாயகத்தின் நினைவு உரையில் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் கணேசலிங்கம் வெளிப்படுத்திய கருத்துக்களில் ஒன்றாக இருந்த வடக்கில் தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தை கூட எதிர்காலத்தில் பெற முடியாத நிலை வரும் என்ற முன்னெச்சரிக்கைக்கும், அதேபோல தமிழரசு கட்சிக்கு எதிராக வழக்கு தொடுத்தவர்கள் வெளியில் உள்ள அதன் எதிரிகள் அல்ல, மாறாக கட்சிக்குள் தமது சுயநலன்களை நிறைவேற்ற முடியாத உறுப்பினர்களை என அவர் கராராக வெளிப்படுத்திய கருத்துக்களுக்குரிய எதிர்வினைகளும் தொடர்கின்றன. பேராசிரியர் கணேசலிங்கம் ரணில் ஆதரவு கூட்டம் மறைமுகமாக முன்னெடுக்கும் தமிழர்களின் பொது வேட்பாளர் என்ற தளத்தில் இருப்பவர் என்ற அடிப்படையிலான எதிர்வினைகளும் வசைபாடல்களும் தலையெடுக்கின்றன. இதேபோல கட்சியின் கொள்கையை தூக்கியறிந்து வெறுமனவே ஒற்றுமை என்ற குண்டுச்சட்டிக்குள் தந்தை செல்வா பயணிக்கவில்லை எனவும், இதனால் அவர் சரியான நேரத்தில் ஒரு புதிய கட்சியை தொடங்கி வெற்றி பாதையில் பயணித்ததாக நினைவு உரையில் சுமந்திரன் சொன்ன எல்லோருக்கும் தெரிந்த வரலாற்று பதிவை மையப்படுத்திய சாரல்களும் தொடர்கின்றன. இவ்வாறாக வரலாற்றை சொல்லும் சுமந்திரனுக்கு ஏனோ தெரியவில்லை, கொசோவா போன்ற அண்மைக்கால புதிய தேசங்களின் விடுதலை புலம்பெயர் கொசோவா மக்களால் தான் சாத்தியப்பட்டது என்ற வரலாறு தெரியவில்லை போலும். இதனால் தான் புலம்பெயர் வணிகர்கள் குறித்த சகட்டுமேனி அச்சத்தை அவர் தீவிரமாக அண்மையில் வெளிப்படுத்தினார். தமிழ் தேசிய அரசியலில் இருந்து புலம்பெயர் வணிகர்கள் ஒதுங்கியிருக்க வேண்டும் என்ற சுமந்திரனின் போபியா நிலை அண்மையில் தென்பட்டது. ஆனால் இதே சுமந்திரன் ஈழத்தமிழர்களின் எரிச்சலை பெற்றுக்கொள்ளும் ஹிமாலய பிரகடனக்காரர்களின் பக்கம் நிற்பது இன்னொரு விடயம். இந்த ஹிமாலயன் டிக்ளேஷன்காரர்களும் இலங்கையில் நல்லிணக்கல் அரசியல் செய்வதாகத்தான் கூறுகிறார்கள். அவ்வாறான அரசியலை ஆதரிக்கும் சுமந்திரனுக்கு ஏன் புலம்பெயர் தமிழ் வணிகர்கள் அச்சத்தை உருவாக்கிக் கொள்கின்றார்களோ தெரியவில்லை. ஒருவேளை புலம்பெயர் வணிகர்கள் என்ற ஆடு பகை, ஆனால் அதே டயஸ்போராவில் உள்ள இமாலய பிரகடனக்காரர்கள் என்ற குட்டி ஆடு உறவா என்ற ஒரு கேள்வியும் எழத்தலப்படுகின்றது. தமிழ் தேசிய அரசியலை புலம்பெயர் வணிகர்கள் ஆக்கிரமிக்க முயற்சிப்பதான சுமந்திர போவியா இங்கு கேள்விக்குரியதே. ஈழத்தமிழர்கள் முடிவெடுக்க தெரியாதவர்கள், அவர்கள் புலம்பெயர் வணிகர்களின் நிகழ்ச்சி நிரல்களுக்குள் விழுந்து விடுவார்கள் என்பது சுமந்திரனுக்கு ஒரு போபியாவாகத்தான் தெரிகின்றது. ஆனால் சுமந்திரன் விரும்பிக் கொண்டாரோ இல்லையோ, தமிழ் தேசிய அரசியலில் புலம்பெயர் தமிழர்களின் வகிவாகம் தொடரவே செய்யும். ஆக மொத்தம் இவ்வாறான வெவ்வேறு தளங்களில் அனுரகுமார திசாநாயக் ஆகட்டும் அல்லது தமிழரசு கட்சியின் முகங்களாகட்டும் வார்த்தை ஜாலங்களை உதிர்த்து கொண்டாலும் இலங்கை தீவுக்கு இல்லையென்றால் தமிழர்களுக்கு அரசியல் ஆதாயங்கள் வருவதற்கான நடைமுறை சாத்தியப்பாடுகள் சவால்களுக்கு உரியதாகவே தொடர்கின்றன. குறிப்பாக தமிழரசு கட்சியின் உள்ளக குடிமைப்பிடியின் வீரியம் எதிர்வரும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்துக்கு முன்னர் முடிவுக்கு வராது என்ற அச்சமூட்டும் எதிர்வு கூறல்களும் வரத்தான் செய்கின்றன. இவ்வாறாக அச்சமூட்டக்கூடிய எதிர்வு கூறல்களில் காரணங்களும் இல்லாமல் இல்லை. ஏனென்றால் தமிழரசு கட்சியின் வழக்கு தற்போது மே மாத இறுதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மே மாத இறுதியில் இந்த வழக்கு முடிவுக்கு வரும் என்பதற்குரிய உத்தரவாதங்கள் ஏதுமில்லை. மாறாக மே மாதத்திற்கு பின்னரும் மேலும் இந்த வழக்கு இழுபட்டு செல்லக்கூடிய நிலையில் தமிழரசு கட்சியின் உள்ளக குடிமைப்பிடியின் சட்ட சிக்கல்கள் உள்ளன. இவ்வாறாக கட்சியில் உள்ள சட்ட சிக்கல்களின் குறுக்குவெட்டு தோற்றத்தை அறிந்தும் அறியாதது போல நடிக்கும் தமிழரசு கட்சி முகங்களின் நாடகங்கள் தொடர்வதால் தமிழ் தேசிய அரசியல் தளத்தின் முன்னணி இயந்திரமாக கருதப்படும் தமிழரசு கட்சி தற்போது முட்டுச்சந்தில் முட்டி நிற்பது தெரிகின்றது. தற்போதைய நிலையில் இந்த சிக்கல்களின் அடிப்படை விடயமாக படித்தவனே பாட்டை கெடுத்தான், எழுதியவனே ஏட்டை கிழித்தான் என்ற விடயம் உள்ளது. குறிப்பாக தமிழரசு கட்சி தன்னுடைய கட்சிக்கான விதிகளை பின்பற்றவில்லை, சொந்த ஜாப்பின்படி நடந்து கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு இங்கு துருத்தியபடி உள்ளது.
குறிப்பாக புதிய தலைவர் இடம்பெற்ற போது கட்சி தலைவர் என்ற நிலையில் தனக்கு இருக்கும் அதிகாரத்தால் யாப்பின் விதிமுறைகளுக்கு முரணாக 14 உறுப்பினர்களை மாவை சேனாதிராஜா அன்றைய தினத்தில் வாக்களிக்க வைத்ததும் அதனை ஸ்ரீதரன் சுமந்திரன் ஆகியோர் ஏற்றுக்கொண்டதும் ஏற்கனவே பகிரங்கப்பட்ட ஒரு விடயம். இந்த விடயம் நீதிமன்றத்தில் கூட வாதிகளின் தரப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதேபோல கட்சியின் பொதுக்குழுவின் அங்கீகாரத்துடன் இடம்பெற்ற மத்திய செயற்குழுவை ஏற்றுக்கொள்ள ஒரு தரப்பு மறுத்த பின்னர்தான் ஒரே கட்சியிலிருந்து வாதிகளும் பிரதிவாதிகளும் நீதிமன்ற அரங்கங்களில் தோன்றிக் கொண்டார்கள். அவ்வாறாக தோன்றியவர்களின் கட்சை கட்டும் நகர்வுகள் தற்போது நீட்சியுறுகின்றன. அவ்வாறாக தோன்றிக் கொண்டவர்களின் கட்சை கட்டின் நகர்வுகளும் தற்போது நீட்சியுறுகின்றன. தமிழரசு கட்சியில் ஸ்ரீதரன் எதிர் சுமந்திரன் என்ற ஆடுகளத்தில் இருந்த தலைமைத்துவ போட்டியில் புதிய தலைவராக ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அந்த பொறுப்பு கிட்டாத விரக்தியில் சுமந்திரன் தான் தனது ஸ்லீப்பர் செல்கள் ஊடாக இந்த நீதிமன்ற சட்ட சிக்கல்களை நகர்த்துவதாக பொதுவாகவே விமர்சிக்கப்படுகின்றது. இந்த விமர்சனங்களின் பின்னால் வெறும் இவ்வாறான நகர்வுகள் தற்போது பிரதிவாதிகள் தங்களின் நீதிமன்ற சமர்ப்பணங்களை நீட்சிப்படுத்த இன்னொரு வாசலை திறந்துள்ளது. இந்த வாசலின் ஊடாக இன்னொரு இடைச்செருகலாக தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளையிலிருந்து சின்னையா ரத்னவடிவேல் என்பவரின் மனுவும் கடந்த வாரம் இந்த வழக்கில் நுழைந்தது. ஆகையால் எதிர்வரும் மே 31 இடம்பெறக்கூடிய வழக்கு விசாரணையுடன் தமிழரசு கட்சியின் உள்ளக சிக்கல்களுக்கு ஒரு முடிவு கிட்டும் என்பதை எதிர்பார்த்துக் கொள்வது கடினமானது என்ற நிலை தற்போது நிதர்சனமாகவே தெரிகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவின் முக்கிய பல்கலைக்கழகங்களில் பலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் தீவிரமாக தொடர்கின்றன. பல பல்கலைக்கழக வளாகங்களில் மாணவர்கள் முகாம்களை அமைத்து போராட்டங்களை தொடர்வதால் அவ்வாறான முகாம்களையும் ஆர்ப்பாட்டக்காரர்களையும் வளாகங்களிலிருந்து அகற்றுவதற்கு காவல்துறையினர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதால் கைது செய்யப்படுவோரின் எண்ணிக்கையும் உயர்ந்து வருகின்றது. போஸ்டனில் உள்ள நோர்த் ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்களின் முகாம்களை அதிகாரிகள் அகற்றிய போது ஏற்பட்ட வன்முறைகளை அடுத்து அங்கு சுமார் 100 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் அமெரிக்க அரசு தலைவர் தேர்தல் களத்தில் பசுமை கட்சியின் சார்பான வேட்பாளராக இருக்கும் ஜில் ஸ்டெயின் நேற்று வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். வாஷிங்டன் பல்கலைக்கழகம் இஸ்ரேலிய கல்வி நிறுவனங்களை புறக்கணிக்கும் வரை தாம் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்ட தமது முகாம்களில் இருந்து வெளியேறப் போவதில்லை என மாணவர்கள் அறிவித்த நிலையில் மாணவர்களின் அறிவிப்புக்கும் நிலைப்பாட்டுக்கும் ஆதரவாக ஸ்டெயின் ஆர்ப்பாட்டத்தை நடத்திய போது கைது செய்யப்பட்டார். ஜனநாயகத்துக்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் நிற்கும் மாணவர்கள் பலஸ்தீன மக்கள் மீதான இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் போராட்டங்களை நடத்துவதால் அவர்களுடன் தானும் துணை நிற்பதாகவும் ஸ்டெயின் கூறியுள்ளார். இந்த நிலையில் இந்தியானா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் இடம்பெற்ற முருகல் நிலையை அடுத்து 23 பேர் கைது செய்யப்பட்டனர். அரிசோனா மாநில பல்கலைக்கழக காவல்துறையினரும் அங்கீகரிக்கப்படாத முகாம்கள் என்ற அடிப்படையில் மாணவர்களின் முகாம்களை அகற்றிய பின்னர் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் அத்துமீறி நுழைந்ததான காரணத்துடன் 69 பேரை கைது செய்து தடுத்து வைத்துள்ளனர். ஆக மொத்தம் அமெரிக்காவில் நாடளாவிய ரீதியில் தொடர்ந்தும் பலஸ்தீன ஆதரவு போராட்டங்களும் இஸ்ரேலிய எதிர்ப்பு போராட்டங்களும் தீவிரமடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.